பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 9 verse 33. இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனிலே வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆமேன். கர்த்தருடைய அந்த நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தும். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி, அப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசமாக இருக்கிறவர்களை குறித்து இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவர் அதை இடறதுக்கான கல், தவறுதற்கான கண்மலை என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அவர்தான் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதும் பரீட்சிக்கப்பட்டதும் திட அஸ்திபாரமுமான மூளைக்கல் என்று சொல்லி ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானல்ல இல்லையா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்கிறது இல்லையா. அவர் தான் நமக்காக, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவர் மூளைக்கல்லாக இருக்கிறார். நமக்காக அடிக்கப்பட்ட ஞான கண்மலையாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா. இது இடறுதலுக்கான கல், தவறுதலுக்கான கண்மலை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அதிகாரத்தில் இந்த நிருபத்தில் நம்ம அதிகமாக அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்களை குறித்து சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா யூதர்களுக்கு அவர் என்னென்னா இடறுதலுக்கான கல்லாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். ஏன்னா அவங்க அதிகமாக நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் நீதியை அடையும்படிக்கு அவங்க பிரயாசப்பட்டாங்க. அதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கிரியைகளினால், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுனால தான் ஒருவன் நீதிமானாக முடியும். ஒருத்தருடைய கிரியைகளினால தான் நீதிமானாக முடியும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவங்களால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல இல்லையா. ஆனால் ஆண்டவர் என்னென்னு நம்மளெல்லாம் அவர் மேலே விசுவாசம் வைத்தபடினால நாமெல்லாம் புறஜாதிகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்டோம். புறஜாதிகளாகிய நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் இல்லையா. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மளால் உண்டானதல்ல, தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு இல்லையா. அவரிடத்துல விசுவாசமாக இருக்கிற நம்ம இலவசமாக நீதிமான்களாக்கவும் பட்டிருக்கிறோம். ஆமேன். அதனால தான் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இல்லையா. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானல யூதர்களால் அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவருடைய போதனைகளை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் அவர்களுக்கு அவர் இடறுகிற கல்லாக, தவறுகிற கண்மலையாக ஆண்டவராக இயேசு இருந்தார் இல்லையா. அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவர்தான் மெசியா என்பதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருந்தாங்க இல்லையா. ஆனால் அவர் மேலே விசுவாசமாக இருக்கிற நம்மளை ஆண்டவர் நீதிமான்களாக்கி அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்து இல்லையா. நம்மளை என்னென்னா ஆண்டவர் இந்த நாளில் என்னென்னா ஆண்டவர் நம்மளை அவருடைய ஜனங்களாக ஆண்டவர் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா. அவர் மேலே விசுவாசமாக இருக்கிற நாம் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். பிரியமானவர்களே, புறஜாதிகளாக இருந்தோம் இல்லையா. காணி ஆட்சிக்கு புறம்பாக நம்ம இருந்தோம், நம்ம தூரமாக இருந்தோம் இல்லையா. ஆனால் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டார். ஆண்டவரை மேலே நம்ம விசுவாசம் வைத்தபடினால இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு இல்லையா நீதிமான்களாக்கப்பட்ட நாம் ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. ஆமே. நேற்றைக்கு நம்ம தியானித்தோம், கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி, நம்மளை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி. ஆமே. இந்த நாளில் ஆவியானவர் நம்மளோட என்ன பேசுகிறாங்க என்னன்னா, நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமே. அல்லேலூயா. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க 26, 27 வசனங்களை வாசித்தோன்னா
கர்த்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி, இல்லை நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிற தேவன் நானே என்றும், இல்லையா, நானே தேவன் வேறொருவர் இல்லை என்றும் சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இல்லையா. அப்போ அவரை விசுவாசிக்கிற நாம் இல்லையா, ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போவதே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை பிரகாசிப்பிக்கிற தேவன், நம்மளை தலையை உயர்த்துகிற தேவனாக நம்ம இருக்கிறார், இல்லையா. கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தும். ஒருவேளை இல்லை நம்ம அப்படி நம்மளை வெட்கப்பட்டுக்கிறதான ஒரு சூழ்நிலையில் அப்படி நம்ம இருக்கிறோமோ என்று கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் ஆண்டோடைய பிள்ளைகள் நம்ம we will not be put to shame. ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டாங்க, இல்லையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும், இல்லையா. இலச்சைக்கு பதிலாக நம்முடைய பாகத்தில் நம்ம பலனை அடைவோம், இல்லை. எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டு நிற்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்துவாங்க, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார்கள் என்று சொல்லி எல்லாம் வசனங்களே நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகையினால கர்த்தருக்குள்ளே நம்ம பலப்படுவோம். ஒருவேளை அப்படி நம்ம ஏன்னா ஜனங்கள் நம்மளை அப்படியே ஒரு மாதிரி என்னென்னா அற்பமாக நம்மளை எண்ணலாம், இல்லையா. நம்மளை ஒரு ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக அப்படி நம்ம கருதப்படலாம். ஆனால் நம்ம ஒரு நாளும், இல்லையா, நம்ம வெட்கப்படுவதே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளையே உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், இல்லையா. எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டு நிற்கிறோமோ அந்த இடத்துல நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார், நம்ம தலையை உயர்த்துவார். நம்முடைய என்னென்னா நம்ம வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பாங்க. நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஆண்டவர் வைப்பார். நம்ம ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு நம்ம போகவே மாட்டோம், இல்லையா. ஆகையினால் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை விட்டு நம்ம விலகி விடாதபடி அவரை உறுதியாக நம்ம பற்றி கொள்ள வேண்டியது அவசியமாக. எல்லா சூழ்நிலையிலையும், இல்லையா, எல்லாம் நல்லா இருக்கிறப்ப நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லி ரொம்ப ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் வரும் பொழுது நம்மளால் அதை சொல்ல முடியுமா, இல்லையா. அழிந்து போகிற பொண்ணு அக்கினியினால் சோதிக்கப்படுமா, ஆனால் அதில் வெளியேற பெற்று நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுது, இல்லையா. 1 பேதுரு 1:7 அதை நம்ம வாசிக்கிறோம், இல்லையா. அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு வெளிப்படும் பொழுது கனமும் புகழ்ச்சி மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி, இல்லை. யோபுவை குறித்து அறிந்திருக்கிறோம். எவ்வளவோ உபத்திரங்கள் வழியாக யோபு கடந்து போனார். ஆனாலும் யோபு சொன்ன வார்த்தை என்ன? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி அப்படி தன்னுடைய உத்தமத்தில் யோபு உறுதியாக நின்றபடியினால தான் அவர் இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாக கர்த்தர் அவரை கொடுத்து மறுபடியுமாய் அவரை ஆண்டவர் உயர்த்தினார், இல்லையா. சிறையிருப்புகளை ஆண்டவர் திருப்பினார். ஆகையினால அவர் மீது விசுவாசம் வைக்கிற நாம் ஒரு நாளும் ஒரு போதும் நம்ம வெட்கம் அடைவதே இல்லை, இல்லையா. ஆண்டவர் நம்ம தலையை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால அந்த விசுவாசத்தில் இன்னும் நம்ம உறுதிப்படவும், இல்லையா. இந்த விசுவாசத்தில் விட்டு வழி விலக ஒருவன் பின்வாங்கி போனால் என் ஆத்துமாவன் மேலே பிரியமாக இருக்காது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க, இல்லையா. நம்ம பின்வாங்குகிறவர்களாக இல்லாமல் ஆத்துமா ஈடேற நம்ம முன்னேறி செல்லுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும், இல்லையா. ஆமென். ரோமர் 9:33 இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆமென்.